தங்கமுத்து, யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில இருக்காங்க. வர சொல். ஒவ்வொருத்தரா வாங்க. வைத்தியரே, 4 நாளா பேதி நிக்கவே மாட்டேங்குது. உன் பேர் என்ன? பூபதி. காம்போதி ஒரு பாட்டை பாடி நான் குடுக்கிற உருண்டையை 2 சாப்பிடு, நின்னுடும். தங்கமுத்து, 2 உருண்டை எடு. இந்தாங்க. இந்தா. காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா, வைத்தியரே, இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு. சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க. உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு, சரியா போயிடும். ஆஹா, பணத்தை பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா, குரங்குகள் போல அலையாதே. ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ, வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா, இவனுக்கு போகலேங்கிறா. அவனுக்கு வருதுங்கிறா, இவனுக்கு வரலேங்கிறா. தங்கமுத்து, அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க. இந்தாங்கண்ணா, இத 3 வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா, எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னால வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காதே. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. 2ஐயும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரு, சரியா போயிடும். ஐயோ, செத்துருவனே. சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே, என்ன கால்ல ஆணி. கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே, சரியா போயிடு. போடா. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். ஏன டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்து கொடுக்கல. டேய், நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட, அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி, பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன். நீ ஹாஸ்பிடல்ல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, நான் குப்பியில் வந்துடுறேன். இருக்கிற 4 டப்பா, 4-5 உருண்டை, 5-6 கீரை. இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா? அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு. நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டேரு சாத்திரா. அப்பா தூங்குறாரு, சத்தம் போடாத. மூக்க சொன்னா கேட்க மாட்டேன். உங்க அப்பா தூங்குறாரு. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கவனிக்கிற விட்டுட்டு நான் கவனிக்கிறேன், இரு. என்ன பண்ண? நீங்க தான் சொன்னீங்க யாரோ சத்த மாட்டான், ஒரே அடி சொன்னீங்க. மூக்கு சத்தம் வச்சு ஒரே அடி அடிச்சிட்டான். நீ பட்டு தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப புத்திசாலி புள்ள. இப்ப என்ன பண்ற? நீ படுத்துக்கிற, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே, அங்க பாருங்க. கஞ்ச பைய கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரான். பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய், நீ தான் தரணும். சும்மா இருக்க, நீங்க தான் கொடுக்கணும். டேய், வாங்கின கடனை இல்லன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் நீ கொடுக்கணும். தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். டேய், சொன்னா கேளு, நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். என்ன 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 கொடுக்கணும் தகராறு? என்ன இங்க வாங்கினேன். இந்த பஞ்சாயத்து நீங்களே கேளுங்க, உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து நடத்திட்டு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்கிட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன்.
சரி. அப்புறம் 75 ரூபா கொடுத்தாருன்னா நான் 65 ரூபா கொடுத்தாருன்னு 25 ரூபா அவரு கொடுத்தாருன்னா 24 நான் கொடுத்தேன் 10 அவர் கொடுத்தாருன்னா 5 நான் கொடுத்தேன் மீதி எவ்வளவு ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க குழப்பிட்டானா? ஆ. அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ. அதாவது என்ன, தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். ஆ, நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? ஆ. அது சரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபா வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க, ஆ. பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். ஆ. 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கண்ணே. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்கண்ணே. ஆ. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க. ஆ. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிக்கிறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது இப்ப. ஆ. 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 இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபா கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபா தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல? ஏங்க 300 150 போனா 150 தானே. அட, என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு என்னங்க இது? 175 இல்ல? 150 தாங்க. அச்சே. என்ன, என்னங்க என்னடா 150 தாங்க. என்னடா இது? 150 தாங்க. ஏங்க ரமதானே வாங்க. நீ சொல்லு நியாயத்தை. என்ன சொல்லுங்க. நான் இவங்கிட்ட 300 ரூபா வாங்கியிருந்தேன். சரி 150 ரூபா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபா கொடுக்கணும். 175ங்கறார். எப்படிங்க? 175 தாயா? 150 தாங்க. 175. அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபா தள்ளுபடி பண்ணுங்க. அச்சே, போடா. பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. அண்ணா, அண்ணா. வீட்டுல யாரையும் பொம்பளைங்களுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா. என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா பணத்துல என்ன பேச வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருண்ணா. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா. அட போயா. காசா பெரிய காசு. 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு. இந்தா, எடுத்து வா. கோபப்படாதீங்க. காசா பெரிய காசு. டேய், இந்த இத புடிங்க. யாருக்கு வேணும் காசு? அண்ணா, இந்தா, பணம் இந்தா, காசு. கொடுங்க. பெரிய காசு. நிறுத்துங்கய்யா. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? 150 ரூபாய்க்கு வக்கில் ஆகணுமா? உனக்கு எவ்வளவு தரணும்? அரைச்சா போயா. எவ்வளவு அட தரணும்? போயா, நீங்க உன் காசு நீங்க. எவ்வளவு தரணும்? 150 ரூபா. இந்த அப்படி கொண்டா. டேய் வாடா. எனக்கு வேணும், எனக்கு வேணும். முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவா. டேய், என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பண்ண வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே அண்ணா, கஷ்டப்படுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா. ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க ஆ? இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பணமா தொழில செஞ்சிடுறேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா? வாடா. அப்பா, பணத்தை எடுத்துட்டேன். என்னடாக்கு சத்தம்? ஒண்ணும் இல்லங்க. இந்த ரூபாய் வச்சுக்க. ஆ? ஏண்டா இன்னும் நீ போகல? அன்னிட்டு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தானே காணோம்? நீங்க பணம் இல்லன்னீங்கல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். டேய், விடுறா. அந்த காதையெல்லாம் குத்துலனா இத்த அழுக்கு கீழே விழுந்துருமா? ஆ? பார், அழுக்கு துணி எங்க என்னங்க வச்சிருக்க? அழுக்கு வைக்கிற இடமா அது? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சொல்லுக்கு? நீ சொன்ன கேளுங்க. அழுக்கு துணிலாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழிப்பிடுவேன். உனக்கு எத்தனை நாள் சொல்றது வாசப்படிக்கு முன்னால அழுக்கு கூட வைக்காதேன்னு? ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க, இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு ஆ? நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன? அண்ணா பாத்து சே, போடா. ஐயோ ஐயோ அம்மா பாத்து. டேய், சொன்னா கேளுங்க. அப்படியே அடி பிடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்றா எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாம பேசுறான் பாரு. அண்ணா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா?
கூடையோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி இப்படி போய் பையன் ஐயோ ஐயோ அம்மா. போட வரமாட்டேங்குது. சரி நல்ல சார் கிட்ட கிட்ட சார் இந்தாங்க நான் கட்டுக்கண்ணே. கட்டுறா கட்டு கட்டு கொண்டா கொண்டா நீ கொண்டாங்க கொண்டா கொண்டா இப்படி கொடு இப்படி கொடு. அண்ணே போய் என்ன காணம்டா சாமி. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன். அண்ணே 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 உங்களுக்கு கை வலிக்கும்ண்ணே, கொடுங்கண்ணே நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது, நீ அழுக்கு துணி கூட வச்சுட்டு போயிருவ. போடா. ஏண்ணே நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய் சொன்னா கேளு. அண்ணே கொடுங்கண்ணே. என்ன நீ கூட கூட பேசிட்டு வர? பிச்சு போடும் பிச்சு. போடா. என்னடா சத்தம்? கால் தடிச்சு விட்டுருச்சுண்ணே, அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பால போன பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? என்னென்ன பண்றது, இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. என்ன இருங்க. ஏண்டா? அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்ன நீங்க சும்மாறா. எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது. அதுல என்ன, நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம்தான். ஐயோ அண்ணே, இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது என்கிட்ட கொடுங்க. ஏன் நாமுக்கு போகாதாக்க? ஐயோ 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 வாடா. உள்ள மாதிரி போயில அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுங்க. டேய் சின்ன பையன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.